சிவன் ஏன் மகாவிஷ்ணுவின் முதுகில் அமர்ந்தார் தெரியுமா? ஒரு முறை கைலாயத்தில் நந்தி தேவருக்கும் கருடனுக்கும் யார் பலசாலி, யார் வேகமானவர் என்று வாதம் எழுந்தது. கருடன் தனது இறக்கைகளை பலமாக அடித்து பிரம்மாண்டமான காற்றை உருவாக்கினார். ஆனால் நந்தி தனது மூச்சால் அந்த வேகத்தை தடுத்து நிறுத்தினார். போட்டி தீவிரமடைந்தது. இதை கண்டு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தலையிட்டனர். சிவன் கருடனின் மீது ஏற முயன்றார். ஆனால் கருடனால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. அப்போது மகாவிஷ்ணு புன்னகையுடன் கூறினார், சிவனே, என் முதுகில் அமருங்கள். சிவபெருமான் அமர்ந்தவுடன் விஷ்ணு தனது விஸ்வரூபத்தை எடுத்தார் மற்றும் கருடனின் மீது அமர்ந்தார். அதன் மூலம் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதும் தெய்வசக்தியே உலகத்தை தாங்குகிறது என்பதும் கருடனுக்கும் நந்திக்கும் புரிய வைக்கப்பட்டது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதற்கு இந்த கதை என்ன உண்மையை சொல்கிறது? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். இப்படியான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க